ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஸ்டிச்சிங் பண்ணாமல் ரோட்டில் உட்காந்துருக்குறேன்னு தானே எதிர்பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கடைக்கு தான் நான் வந்திருந்தேன். லோட்டஸ் ஸ்டாண்டு கடைக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு சொன்னனால நான் போய் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் ஏரியா சைடில் பவர் கட்டுனால ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. சரி, நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருந்தேன். எங்கள் அக்கா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், யாருமே வரல. சரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வேடிக்கை பார்க்கலான்னு வேடிக்கை பார்த்து எனக்கு முன்னாடி எங்கள் கடைக்கு முன்னாடி ஒரு நாயும் படுத்து ரெஸ்ட் இருந்தது. சரி, நீ ரெஸ்ட் எடு, கடைக்கு தான் யாருமே வரது இல்லையே, சரி நீயாச்சும் இரு சொல்லிட்டு நானும் நாய் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து வந்தேன். பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலை பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இங்கிட்டு அங்கிட்டுன்னா பசங்களெல்லாம் ஸ்கூல்ல பருவாடியை சொல்லிட்டு ஓணத்துக்கு செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாருமே செட்டு சாரி ஒயிட் கலர் டீம் ட்ரெஸ் நல்லா போட்டு இங்கிட்டு அங்கிட்டும் திரும்பி பார்த்துருந்தா நானும் இன்னியும் ஒரு லோட்டை எடுக்கிறதுக்கு யாருமே வரலையே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போதான் ஒரு ஒரு கஸ்டமர் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு லாட்ரி எடு, அது வர்றது கடைசியில 9 வர்ற மாதிரி லாட்ரி எடுன்னு சொன்னாரு. சரி சொல்லிட்டு அவருக்கும் ஒரு லாட்ரி எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு பேக்ல போட்டு அடுத்து யாராச்சும் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு லாட்ரி வாங்கிட்டு போனாங்க. அது முடிக்கி எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பாவும் என் தம்பி வந்துட்டு சரி நாங்க கடையை பார்த்துக்குறோம், நீ வீட்டுக்கு போயிட்டு பசங்களை பார்த்துங்க சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு என்னோட வேலை ஸ்டிச்சிங் வேலை நானும் ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் லாட்ரி தேவை சொன்னீங்கன்னா எங்க கடைக்கு ஒன்று விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாட்ரி எடுத்துக்கோங்க. இதை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.